ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயினோட பெரியம்மா உயிரை காப்பாற்றினதுனால நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டிருப்பா. அதுக்கு அவளோ நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. நம்ம ஹீரோயினி அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கா. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இங்கே இவங்க எல்லாரும் பார்ட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ அந்த தீவிரவாதிகளும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கு இவங்க கையிலையுமே துப்பாக்கி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால மாறி மாறி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹயாக்கு அடிவரை பட்டுருச்சு போல, மயக்கமாய் கீழே விழுந்து கிடக்குறா. அதுக்கப்புறம் அவளை அங்கேருந்து தூக்கிக்கிட்டு ஒரு குடிசைக்கு வந்துடுறா. அவள் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்திருக்கா. என்னாச்சுன்னே தெரியல. இவனும் ஹயா எழுந்துருன்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவளும் மயக்கத்தில் இருக்கா. அதுக்கப்புறம் இவனும் அவள் பக்கத்தில் குளிருதுன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினியும் அந்த அம்மா அவ்வளோ பெரிய விஷயத்த கேட்டுச்சு இல்லையா. ஸோ அதனால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்திருப்பா போல. கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா நீலாம்பரி தன்னோட பெரியம்மாவுக்கு செஞ்ச உதவி தான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அதனால இல்லைன்னு மறுக்க முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கா. சரி, ஹயா கிட்டேயாவது இதை பற்றி சொல்லுவோம், அவள்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் அவளும் எடுக்க மாட்றா. அவளுக்கு தான் அங்கே உடம்பு சரியில்லை இல்லையா. ஸோ அதனால் இவளும் எடுக்க மாட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த நீலாம்பரி அங்கே வந்து, என்னம்மா நீ யோசிட்டியா, இப்போ சொல்லு, என் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆனால் அந்த நிடாங்கிற பொண்ணு தான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே, அப்புறம் என்கிட்ட வந்து கேட்குறீங்கன்னு கேட்டால், அந்த பொண்ணு என் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாமா, அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறம் ஆகிலோட வாழ்க்கையே வீணாக போயிடும், அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், என் குடும்பத்துக்கு சரியான மருமகனா அது நீ தான், இப்போ சொல்லு, நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அவளோ டக்குன்னு என்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா அவன் வந்து இவளோட வாழ்க்கையை அழிச்சான் இல்லையா. ஸோ அதனால எப்படி கல்யாணம் பண்ணிப்பா, அதனால என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. இவளுக்கோ பயங்கரமான ஷாக்கு, என்ன இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. வீட்டில் கல்யாண ஏற்பாடோ தடபுடலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் ஆக போகுது. நம்ம சனம் வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா இல்லையா. ஸோ அதனால வெக்ஸ் ஆகிட்டு இவ வேற வீட்டுக்கு வந்துட்டா, வேற வழியே இல்லை, இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவளும் ரூமுக்கு போனால் இவ அவகிட்ட போயிட்டு, என்ன மாமியாரே, இந்த கல்யாண கோலத்தில் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, ஆமாம்ல நான் சுத்தமாக மறந்துட்டேன், உனக்கு தான் கண்ணு தெரியாதே, நீ சரியான குருடியாச்சே, ஒன்னால எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. இவளுக்கோ டக்குன்னு கோவம் வந்துடுது. கண்ணத்தை கட்டி ஓங்கி ஒரு அறையை விட்டுடுறா. என்ன கை நீளுது, நான் நினச்சேன்னா இப்போவே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு ஓட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த ஆண்டியுமே அங்கே வந்து, வக்கீல் சார், அஜ்ரத் எல்லாருமே வந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணணும்ல, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. அதனால வேற வழி இல்லை, இவளை தான் கூட்டிகிட்டு போய் ஆகணும். பொண்ணையுமே கீழே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த பக்கம் நம்ம மாப்பிள்ளை சாரும் அழகாக ரெடி ஆகிட்டு ஜம்முன்னு வந்து நின்றுட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவன் மனசில் தன்னோட காதல் பிரிய போகுது இல்லையா. ஸோ அதனால அதை நினச்சிட்டு வருத்தமாகவே இருக்கான். என்னாச்சுப்பா அப்படின்னு அஜ்ரத்தும் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்புறம் அவனையும் உட்கார வச்சிடுறாங்க, இந்த பக்கம் பொண்ணையுமே உட்கார வச்சிடுறாங்க. அப்போ பார்த்தா தூரத்தில் வந்து அங்கே இருக்கிற ஒரு ட்ராலி வந்து ஆடிக்கிட்டே இருக்குது. இதை அந்த வேலைக்காரையும் பார்த்துட்டு, என்ன அந்த ட்ராலி ஆடிக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே மாபேகமும் அங்கே போயிட்டு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போயிட்டு இருக்கா. இங்கே அஜ்ரத் வக்கீல் எல்லாரும் முன்னாடியுமே இப்போ கல்யாணம் நடக்க போகுது. அதனால அங்கே இருக்கிற பொண்ணுக்கிட்டேயுமே ஆகில் ரசா இப்ராஹிமான அவரை 51,000 மகர் வாங்கிக்கிட்டு, சனம் அகமது கானான நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஒன்றுமே புரியல அங்கே இருக்கிறவங்கலாம். என்ன சனமா, இவ பேர் நிடாவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் மாற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால், சர்டிஃபிகேட்டில் இந்த பேர் தான் இருக்குது அப்படின்னு அஜ்ரத்துமே சொல்கிறாரு. இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியுமே வந்து முகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்கே இருக்கிறது நம்ம சனம் தான். எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு தெரியல. அவள் தான் முடியாதுன்னு சொன்னா இல்லையா. அதே சமயம் இந்த பக்கம் அந்த ட்ராலி ஆடுனுச்சுல்ல, அங்கே வந்து நின்றுக்கிட்டு அந்த நீலாம்பரியோ அந்த பிளேட்டை தள்ளி வைக்கிறா. பார்த்தா அதில் வந்து அந்த நிடாங்கிற பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்கா. இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அவள் என் பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்கும் போது அவள் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா. அதுக்கப்புறம் உங்களுக்காக வேணா நான் ஆகில கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லியிருப்பா. ஸோ அதனால தான் பொண்ணு மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ என் பையன் கூட நிரந்தரமாக பொண்டாட்டியாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இதெல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டிக்காக தான் நான் பண்ணுறேன். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆகிலோட கைக்கு கிடைச்சாகணும். இப்போ மட்டும் அவன் ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா அப்புறம் மொத்த ப்ராப்பர்ட்டியுமே யாருக்குமே கிடைக்காம ட்ரஸ்ட்டுக்கு போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீ வெறும் 3 மாதம் மட்டும் அவனுக்கு ஒய்ஃபாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீ அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு தாராளமாக நீ அந்த வீட்டை விட்டு போயிடலாம். இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், எனக்காக இதை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து அவள் வாங்கியிருக்கா. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினுமே இங்கே வந்து உட்காந்துருக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணு எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அவள் வந்து அங்கேருந்து கிளம்ப போகும்போது இவ டக்குன்னு பின்னாடி வந்து அவளோட தலையிலே அடிச்சிடுறா, மயங்கி விழுந்துட்டா. அதுக்கப்புறமா தான் அவளோட கையை கட்டி வாயை கட்டி இந்த ட்ராலிக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டு இருக்கா. வேடிக்கையாக இருக்குல்ல இந்த கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அங்கே சனம் கிட்டேயுமே,
அகில் ரசா இப்ராஹிமை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமானு கேட்டா அவளுக்கு வேற வழி இல்லை, சம்மதம் சொல்லி தான் ஆகணும். அதனால சம்மதம்னு சொல்லிடுறா. உங்களுக்கு சம்மதமானு கேட்டா சம்மதம்னு சொல்றா. இதே மாதிரி 3 தடவை கேட்பாங்க. 3 தடவையுமே அவள் சம்மதம்னு சொல்லிடுறா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியல. அவன் அந்த பக்கம் தூரமாக இருக்கிறதுனால பொண்ணு மாறின விஷயமோ இல்லை அவள் சனம்ங்கிற விஷயமோ அவனுக்கு தெரியாது. பொண்ணு சம்மதம் சொல்லிடுச்சு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். அதனால தம்பிக்காரனும் நிடா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்குமே தெரியல அங்கே உட்காந்துருக்கிறது சனம்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அஜர்தோ இந்த பக்கம் அகில் ரசா இப்ராஹிமான நீங்கள் 51,000 மகரு கொடுத்து சனம் அகமதுக்கான கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டுட்டு இருக்காரு. அப்போதான் இவனுக்கே தெரியுது அங்கே உட்காந்துருக்கிறது சனம்னு சொல்லிட்டு. ஒன்றுமே புரியல இவனுக்கு. என்னது சனமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதை விட ஷாக்கு தம்பிக்காரனுக்கு தான். என்ன சனமா அங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அம்மா கிட்டேயுமே கேட்குறான். என்னம்மா சொல்கிறாங்க, சனமோட கல்யாணம் ஆகில் கூட நடக்க போதா? அப்போ அங்கே உட்காந்துருக்கிறது சனமானு கேட்டா, இங்கே பாருப்பா நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் இருக்கும், இதை பற்றிலாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆகில் கிட்ட போயிட்டு இருக்கா. அவனுக்குமே ஒன்றும் புரியல. என்னம்மா அங்கே சனம் உட்காந்துருக்கலான்னு கேட்டா, ஆமாப்பா நீ சம்மதம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் என்னோட கல்யாணம் நிடா கூட தானே நடக்கணும், சனம் உட்காந்துருக்காளே நிடா எங்கன்னு கேட்டா அவள் இங்கேருந்து ஓடி போயிட்டாப்பா, எனக்கும் வேற வழி தெரியல, இப்போ உனக்கு கல்யாணம் ஆகியே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் நான் எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும், அப்புறம் நம்ம குடும்பத்தோட நல்லதை யோசிச்சு பார்த்து தான் நான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதனால நீ சம்மதம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இருந்தாலும் என்னம்மா அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, இங்கே பாருப்பா உனக்கும் அம்மா மேலே நம்பிக்கை இருக்குல்ல, நீ எனக்காக சம்மதம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லாக் பண்ணிடுறா. ஸோ அதனால அவனுக்குமே வேற வழியில் அப்படியே அமைதியாக இருக்கான். திரும்பவும் கேட்குறாங்க, அகில் ரசா இப்ராஹிமான நீங்கள் சனம் அகமதுக்கான கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டால் சம்மதம்னு சொல்லிடுறான். உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமானு கேட்டால் அப்பவும் சம்மதம்னு சொல்லிடுறான். 3வது தடவை கேட்கும் போதும் சம்மதம்னு சொல்லிடுறான். இப்போ ஒரு வழியாக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முஸ்லீம் கல்யாணம் இப்படி தான் நடக்கும். 2 பேரும் சம்மதம் சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. அங்கே கல்யாணம் நடந்த மாதிரி தான். இது ஃபுல்லாகவே முஸ்லீம் ட்ராமா தான். இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் வரைக்குமே முஸ்லீம் நேம்ஸை வச்சு தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. மேபி டேரக்டரும் முஸ்லீமாக இருப்பாரோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உடஞ்சது என்னமோ ரிஹானோட மனசு தான். அவன் நம்ம ஹீரோயினிக்கு ஆசாசியாக ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு வரைக்கும் வாங்கி வச்சிருப்பான் இல்லையா. ஸோ அந்த ரிங்கை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தன்னோட காதலே இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கண் கலங்கி பார்த்துட்டு இருக்கான். அந்த ரிங்கையுமே கீழே போட்டுடுறான். அது என்னடானா நம்ம ஹீரோ கால் பக்கத்தில் விழுகுது. அந்த ரிங்கை எடுத்து இவன் கையில் வச்சுக்கிட்டு தம்பிக்காரனும் சொன்னான் இல்லையா, சனமுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமும் எதுக்காக இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் அவன் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால அந்த ரிங்கை அங்கேயே வச்சுட்டு அவன் படிக்க கோமா அங்கேருந்து போயிடுறான். பின்னாடியே இவளும் ஆகில் நில்லுப்பா எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆனால் அதையும் மீறி அவன் அங்கேருந்து போயிடுறான். வக்கீலும் இதெல்லாம் கவனிச்சிட்டு தான் இருக்காரு. ரூமுக்கு என்னப்பா நீ படிக்க அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்துட்ட, நீ இது மாதிரிலாம் பண்ண அங்கே இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராதா, அப்புறம் அந்த வக்கீல் என்ன நினச்சிப்பாரு, அப்புறம் இந்த கல்யாணம் ஏதோ ட்ராமான்னு நினச்சிக்க மாட்டாரா அப்படின்னு சொன்னான். அம்மா எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியல, இது கல்யாணமா, இங்கே என்னம்மா ட்ராமா நடந்துக்கிட்டே இருக்கு, நான் நிடாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவளும் கல்யாணத்துக்கு ஓகே தானே சொல்லியிருந்தா, அப்புறம் எப்படி அவள் இங்கேருந்து போனான்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா, அவள் இங்கேருந்து போயிட்டா, இப்போ இந்த கொஞ்ச நேரத்தில் நான் எங்கே போய் எந்த பொண்ணை தேடுறது, அதனால தான் நான் சனம் கிட்ட சொன்னேன், அவளும் ஓகே சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, சனம் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, அவள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லை நீ நினைக்கிறது தப்பு, அவளை மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் அவன் என்ன வேணான்னு சொல்ல போறா, அது மட்டும் இல்லாமல் அவள் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நான் அவளுக்கு பணம் தரேன்னு வேற சொன்னேன், அதனால தான் அவள் ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே 1க்கு 2 இவங்கிட்ட கொளுத்தி போட்டுட்டு இருக்கா. அவனுமே என்னம்மா சொல்கிறீங்க, அப்போ பணத்துக்காக தான் சனம் ஒத்துக்கிட்டாளான்னு கேட்டா, ஆமாப்பா பணம் தரேன்னு சொன்னேன் அதனால தான் அவள் ஒத்துக்கிட்டா, அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணமே ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், 3 மாதம் கழிச்சு அவளே உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றும் புரியல, சனம் அவ்வளோ மோசமானவளா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கோ இவன் நினச்ச காரியத்தை சாதிச்சுட்டா, சனமுக்கும் ஆகிலுக்கும் செட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நாளை பின்ன சொத்து கொடுக்கும் போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குல்ல, ஸோ அதனால் இவங்க 2 பேரும் முட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கா. இப்போ நைட்டு அடுத்து நம்ம ஹீரோயினியும் ரூமுக்கு வரா. இப்போ முழுசா ஆகில் ரசா இப்ராஹிமுக்கு மனைவி ஆகிட்டா இல்லையா, இது அவளால் நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்க்கையே அழிச்சவனை போயிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாகிடுச்சு, இது என்ன சூழ்நிலை அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு அழுதுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த ரிஹானோ பாத்ரூமில் நின்றுக்கிட்டு அவன் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கான். அம்மா கிட்ட நான் சனமை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியும் அம்மா எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாங்க, ஆகில் அண்ணன் கூட சனமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட காதல் இந்த இடத்துல முடிஞ்சு போயிடுச்சா, என்னால் அதை நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஆகிலோ அவனுக்குமே இதை நம்ப முடியல. போயும் பணத்துக்காகவா என்ன அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நான் கூட என்ன காதலிக்கிறான்னு நினைச்சேனே, அது மட்டும் இல்லாமல் என் தம்பிக்கும் அவள் துரோகம் பண்ணிட்டா, இப்படி ஒரு மோசமான பொண்ணு கூடயா என் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வேற திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு சம கோவத்தில் இருக்கான்.
ஆக மொத்தம் 1 இல்லை 2 இல்லை 3 பேரோட மனசை அந்த நீலாம்பரி உடைச்சிட்டா. அவளுக்கு தேவை அவளோட சொத்து. அதுக்காக தான் இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.